நான் தனித்து தான் ஆட்சி அமைக்க போறேன், எனக்கு 2 பேர் எதிரிகள் இருக்கிறாங்க, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை தேடி எங்க கூட்டணிக்கு யார் வேணா வரலாம், எங்க கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு தாவேகாவோட விஜய் சொல்றாரு. அப்ப திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் வந்து இவங்க குறிப்பாங்க. ரொம்ப நேச்சுரலாவே இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிற அந்த அணி வந்து தனக்கான வாக்குகளை செக்யூர் பண்ணா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும், இனி என் வாழ்க்கையில் பாஜகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அந்த தப்பை செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு பகிரங்கமாக மக்கள்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து காட்சிகள் மாறுது. அதிமுகவுடைய தோள்களின் மேல் ஏறி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும்னு பாஜக பார்க்குறாங்க. போராட்டத்தின் மூலமாக போவதற்கு பதிலாக ஒரு நாயக பிம்பம், மெசையா பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, ஒரு நபர் வந்து எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அப்படி நம்பக்கூடிய ஒரு சின்ன இளைஞர் கூட்டம் விஜய்க்கு பின்னாடி நேச்சுரலா போயிருக்கிறாங்க, போவாங்க. தாவேகாவை பத்தி சொல்ற போது கரூருக்கு முன் கரூருக்கு பின். இன்ஃபேக்ட் விஜய்க்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறது சோசியல் மீடியால தான். அதே சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் தஞ்சமடைந்து விட்டீர்களா என்று கிண்டலடிக்கிற கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல விஜயனுடைய கட்சி போயிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பொதுவாக களம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு குழப்பமாக இருப்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அது யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. உதாரணமாக தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பர்கூரில் அவங்க உட்பட அதிமுக என்பது தேர்தலில் கிட்டத்தட்ட வாஷ் அவுட் ஆச்சு. அதே போல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா அப்படின்னு பாஜக உள்ள என்ட்ராக முயற்சி பண்ணும்போது ஜெயலலிதா முன்வைத்த கேள்வி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தமிழ்நாடு மக்கள் பாஜகவை நிராகரித்தாங்க. இந்த அனுபவம் திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞரை தவிர போட்டி போட்ட எல்லா சட்டமன்றத்துக்கும் திமுக தோற்கடிக்கப்பட்டது. இதை திரும்பி பார்க்குற போது தெரிகிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அந்த தேர்தல் சூழலில் எது தோற்கடிக்கப்பட வேண்டும், எது தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் சக்தி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு பாரம்பரியத்துடைய தொடர்ச்சியாக தான் இந்த சட்டமன்ற தேர்தலையும் நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டிய, தனிமைப்படுத்த வேண்டிய சக்தி எது அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி, ஒரு அரசியல் முதிர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் எது வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு 3 ஆஸ்பெக்ட் நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து கன்சிஸ்டன்சி, அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை. 2 வந்து சமூக நல்லிணக்கம், ஒரு அமைதி. 3வது வந்து வளர்ச்சி. இந்த 3 பேராமீட்டர் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமான ஒரு குறியீடாக அல்லது வெற்றிக்கான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக இன்னைக்கு எதிர்கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதிமுக, பாஜக அந்த அணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் தனித்து தான் ஆட்சி அமைக்க போகிறேன், எனக்கு 2 பேர் எதிரிகள் இருக்கிறாங்க, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை தேடி எங்கள் கூட்டணிக்கு யார் வேணா வரலாம், எங்கள் கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு தாவேகாவோட விஜய் சொல்கிறாரு. எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய ரிட்டையரான அரசியல் கட்சி தலைவர்களை இன்னைக்கு ஆள் பிடிக்கிற வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா பையன் சண்டை 2ஆக பிரிஞ்சிருக்கு. தேமுதிக விஜயகாந்த் இருந்த காலத்தில் இருக்கிற அந்த பலமான ஒரு கட்சியாக இன்றைக்கு இல்லை. நாம் தமிழர் விஜய் வருகைக்கு பிறகு அங்கே இருக்கிற இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைந்து வந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் எல்லாம் பார்க்குற போது ரொம்ப பலவீனமாக இருக்குது. மக்கள் பிரச்சனைக்காக போராடலை, தங்களுடைய கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு ஷேப்பை, அந்த அணிக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுல வந்து அவங்க முன்முயற்சியோடு இருக்காங்க அப்படிங்கிறதான் தெரியுது. ஆகவே வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த 3 விஷயங்களுக்கு யார் போராடுகிறார்களோ, யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அதாவது வந்து ஒரு பொது அமைதி, தமிழகம் என்பது அமைதி பூங்கா. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மாதிரியான பிரச்சனைகளை தமிழகத்தினுடைய அமைதியை கெடுப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி என்பது நடக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இவங்கெல்லாம் நான் சொன்ன இந்த பட்டியலில் இருக்கிற எல்லாரும் குரல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய நிதி ஆதாரத்தை முழுக்க வந்து முடக்குது.
ஆகவே அதுக்கு எதிராக போராடக்கூடிய கட்சிகளாக இந்த கட்சிகள் இல்லை. அதே போல ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை, தங்களை பாதுகாத்து கொண்டாலே போதும் என்கிற அளவுக்கு இந்த கட்சிகள் இருக்கிற போது எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க, எப்படி ஒரு பொலிட்டிக்கல் கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த 3 விஷயங்களை வைத்து பார்க்கிற போது கடந்த 2 சட்டமன்ற தேர்தலாக, 2 நாடாளுமன்ற தேர்தலாக, உள்ளாட்சி தேர்தல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அது மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிற அணியாக இன்றைக்கு வந்து இருக்கு. நெருக்கடிகள் வரலாம், வாக்குகளில் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஃபேக்டரை வச்சு பார்க்குற போது அந்த அணி இன்னைக்கு அரசியல் களத்தில் முன்னாடி இருக்கு. வெற்றி நோக்கி வெற்றி கோட்டை தொடுகிற அந்த இடத்துல அந்த அணி இருக்கு அப்படிங்கிறது வந்து திமுக தலைமையில் அணி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருகிற போது சில கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் மாறும். ஏற்கனவே ஒரு அணியில் இருக்கக்கூடியவங்க வேற அணிக்கு வருவாங்க, சில புதிய கட்சிகள் இணைச்சிக்குவாங்க. அது என்னன்னா தங்கள் அணிக்கு வரக்கூடிய வாக்குகளை அதிகரிப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இப்போ அப்படி ஒரு 3 அல்லது 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கு. டிவிகே தன்னுடைய தலைமையில தான் வந்து ஒரு அணி அமையணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. இதர கூட்டணியில் போய் அவங்க சேர்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் என்பது இருக்கு. இன்னொன்று, தமிழகத்தினுடைய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தமிழ்நாட்டில் அது பெரிய கட்சியாக இருந்தால் கூட அந்த அணிக்கு தலைமை தாங்கிற வேலையை பாஜக தான் செய்யுது. பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் போய் எந்த மாநில கட்சியோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்களோ அந்த கட்சியை வந்து முன்னிறுத்துவாங்க. ஆனால் பின்னாடி வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, திரைமறைவில் எல்லா காய் நகரத்துலையும் அந்த கட்சி தான் செய்யும். இப்போ பாஜக அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி என்பதற்கு வழக்கம் போல் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தனியாக தான் நிற்க போகிறாங்க. அவங்களுக்கான அந்த வாக்கை வந்து செக்யூர் பண்ண போகிறாங்க. அதுதான் அவங்களுக்கான இலக்கு. நிச்சயமாக வேறு எந்த மாற்றத்தையும் அவங்க உருவாக்க முடியாது. இதுதான் ஒரு களத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள். இப்போ இந்த உறுதிப்படுத்தப்படாத சில கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளெல்லாம் எந்த அணியில் சேர போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்பது இருக்குது. தேர்தல் நெருங்க நெருங்க எந்த அணிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கட்சிகள் கொண்ட கூட்டணி ஒரு பாலிசி வைஸ் அவங்க நிற்கிறாங்க. உதாரணமாக தமிழ்நாட்டில் தொழிலாளர் நல சட்ட திருத்தங்களை வந்து ஒன்றிய அரசாங்கம் திணிக்கிற போது இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து போராடினாங்க. ஜிராம்ஜி அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றி தேசிய கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை குலைக்கிற போது அதுக்கு எதிராக இவங்க வந்து போராடினாங்க. மாநில உரிமைக்காக, மெட்ரோவுக்காக, அதே போல் நீட் எதிர்ப்பிற்காக, மதுரை எய்ம்ஸுக்காக என்று ஒரு கொள்கை ரீதியாக தமிழகத்தின் தேவைக்காக, தமிழகத்துடைய வாழ்வாதாரத்திற்காக, மக்கள் கோரிக்கைகளுக்காக ஒன்றா நிற்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து இந்த அணி சேர்க்கைக்கான ஒரு அடையாளமாக களத்தில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அதே வந்து இந்த ஒரு 3-4 கூட்டணி நின்னா கூட இந்த அணிகள் முழுக்க வந்து என்னன்னா திமுக தலைமையிலான அணிக்கு எதிர்பிரச்சாரம் செய்கிறாங்க எல்லாருமே. இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் வந்து இவங்க பிரிப்பாங்க. ரொம்ப நேச்சுரலாகவே இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிற அந்த அணி வந்து தனக்கான வாக்குகளை செக்யூர் பண்ணால் இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற முடியும், மக்கள் நம்பிக்கை பெற முடியுங்கிறதான் ஒரு யதார்த்த நிலைமையாக, உண்மை நிலையாக களத்தில் இருக்குது. லயோலா கல்லூரி மாணவருடைய கருத்து கணிப்பு என்பது வெளியே வந்திருக்கு. வழக்கமாக அவங்க வெளியிடுவாங்க. அதில் அவங்க வந்து இந்த தொகுதிகள் மற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்து சிஎம் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்ஸர் யார் அப்படிங்கிறத அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதல்வர் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் முதல்வர் அந்த போட்டியில் அதுக்கான அந்த இதில் வந்து முன்னணியில் இருக்காரு அப்படின்னு வந்திருக்கு. இது தமிழக மக்களுடைய, குறிப்பாக இளைஞருடைய, பெண்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த ஒரு விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதிமுக பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயம் அந்த கட்சி மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும், இனி என் வாழ்க்கையில் பாஜகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அந்த தப்பை செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு பகிரங்கமாக மக்கள்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து காட்சிகள் மாறுது. அண்ணாமலை அந்த கட்சியினுடைய தமிழக பாஜக தலைவர் நாற்காலியிலிருந்து அவர் இறக்கப்படுறாரு. ஏன் இறக்கப்பட்டார் அப்படின்னு தெரியல. மீண்டும் அவர் இறக்கப்பட்ட பின்னணியில் வந்து அதிமுக பாஜகவோட ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் தான் வந்து வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவிற்குள்ளேயே என்ன நிலைமை அப்படின்னா, அண்ணாமலை இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற போது இருந்த உற்சாகம் இன்னைக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்னு அந்த கட்சியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவிற்குள் ஒரு அந்த தொண்டர்கள், அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள்லாம் மனதிற்குள் ஒரு குமைந்து கொண்டிருக்கிற நிலைமை என்பது இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏராளமான வழக்குகளில் சிக்கியிருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற போது ஏராளமான ஊழல் வழக்குகள் அவங்க மேலே இருக்குது. நேச்சுரலாகவே வந்து பாஜக ஒரு பெரிய வாஷிங் மிஷினை வச்சுருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளில்
அல்லது கிரிமினல் குற்றங்களில் ஈடுபடுகிறார்களோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஆஃபீஸில் இருக்கிற வாஷிங் மிஷினில் போட்டு அவங்கள சுத்தப்படுத்தி அவங்கள வச்சு ஒரு அணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. பல மாநிலங்களில் பாஜக பண்ணுது. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இரையாக தமிழ்நாட்டில் அதிமுக என்பது கிடைச்சிருக்கு. அதிமுகவுடைய தோள்களின் மேல் ஏறி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும்னு பாஜக பார்க்குறாங்க. ஸோ அதிமுக என்ன பிரச்சனைக்காக போராடி இருக்கு? இப்போ வந்து இந்த தேசிய கிராமப்புற உறுதி வேலை அந்த திட்டத்தில் ஆகட்டும், தொழிலாளர் நல சட்ட அந்த பிரச்சனைகளாகட்டும், தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குற பிரச்சனையாகட்டும், எல்லாவற்றிலும் மௌனமாக இருந்துவிட்டு எனக்கு ஆட்சியை கொடுங்க, நான் தமிழ்நாட்டை மாற்றி காட்டுறேன் அப்படின்னா எப்படி தமிழக மக்கள் நம்புவாங்க? குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் வந்து தேசிய கிராமப்புற உறுதி வேலை திட்டத்தில் நிதியை 50% ஒதுக்கலை பிஜேபி. வேலை 40 நாள் தான் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த திட்டத்தினுடைய ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியை சுருக்கிட்டு மாநில அரசாங்கம் 40% போடுங்கன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாளை 150 நாட்களாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடிய ஏற்பாடு இது. அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்கு விலை சொல்கிற மாதிரி எடப்பாடி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அது வந்து ஒரு காயலாங்கடைக்கு போக வேண்டிய ஒரு கட்டவண்டியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. அவங்கள நம்புறதும் இவங்க தோள் மேலே ஏறுறதும் ஒரு பொருந்தாத கூட்டணியாக இருக்கிறது. ஆகவே இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு அணியாக இது இருக்கிறது. நிச்சயமாக அதிமுக தலைமையிலான அல்லது பிஜேபி தலைமையிலான எப்படி வேணால் சொல்லலாம், அந்த அணி தேர்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. தாவேகா தலைவர் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு திரைப்பட நடிகர். அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். அதாவது பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஒரு அப்பொலிட்டிக்கல் அப்ரோச் அப்படிம்பாங்க. அதாவது அரசியல் அற்ற ஒரு பார்வை இருக்கக்கூடிய ஒரு இளம் ஜென்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அரசியல் அற்றவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு சின்ன ஒரு மைனர் செக்ஷனுக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது. எனக்கு வேலை கிடைக்கல, ஊழல் நிறைய நடக்குது, நான் விரும்பக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தி வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக போராட்டத்தின் மூலமாக போவதற்கு பதிலாக ஒரு நாயக பிம்பம், மெசையா பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க, ஒரு நபர் வந்து எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அப்படி நம்பக்கூடிய ஒரு சின்ன இளைஞர் கூட்டம் விஜய்க்கு பின்னாடி நேச்சுரலாக போவாங்க. இதர அரசியல் கட்சி இருக்கக்கூடிய ஒரு சின்ன இளம் பட்டாளம் என்பது அந்த கட்சியை நோக்கி போவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, தாவேகாவை பற்றி சொல்கிற போது கரூருக்கு முன் கரூருக்கு பின், கரூருக்கு முன்பு வந்து எனக்கு கொள்கை எதிரி இருக்காரு, அரசியல் எதிரி இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக மதுரை உள்ளிட்ட எல்லா கூட்டங்களிலும் பேசின, இன்னும் சொல்ல போனால் கரூர் கூட்டத்திலேயே பேசின விஜய் அங்கே ஒரு 41 மரணங்கள் நிகழ்ந்த பிறகு சிபிஐ அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு சிபிஐ இன்னைக்கு தாவேகா தலைவர்களுக்கு சம்மன் அனுப்பி இருக்கக்கூடிய பின்னணியில் அதனுடைய குரல் என்பது மாறுது. குறிப்பாக திமுகவுக்கு எதிராக அதே டெசிபல்ல அதே டோன்ல அவர் பேசுறாரு. ஆனா கரூருக்கு பிறகு பாஜகவுக்கு எதிராக பாசிசமா பாயாசமா அப்படின்னு கேட்டவர் அந்த பாயாசத்தையும் பாசிசத்தையும் மறந்து அது வந்து செலக்டிவ் அம்னீஷியாவா, அது வந்து அவரா மறந்தாரா அல்லது உண்மையிலே தவிர்த்துட்டு பேசுறாரா, அது என்ன வந்து திடீர்னு வந்து எப்படி வந்து கொள்கை எதிரி காணாம போயிடுவாரு அப்படின்னு இன்னைக்கு வந்து நெட்டிசன்கள் வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். இன்ஃபேக்ட் விஜய்க்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறது சோசியல் மீடியாவில் தான். அதே சோசியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு விஜயை எப்படி உங்களுடைய தடுமாற்றம் அப்படின்னா உங்களுக்கு 2 எதிரிகள் கிடையாதா, ஒரு எதிரியுடைய மடியில் நீங்கள் தஞ்சமடைந்து விட்டீர்களா என்று கிண்டலடிக்கிற கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல விஜயனுடைய கட்சி போயிருக்கிறது. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடணும். வெறும் மேடை பேச்சு மட்டுமே அல்லது எழுதி வைக்கப்பட்டிருக்கிற குறிப்பை மட்டுமே பேசி அரசியலை பண்ணிட முடியாது. இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்காக தாவேகா எந்த ஊர்ல எந்த இடத்துல ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க? சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார யுத்தம் தொடுக்கிறது. அப்போ நீங்கள் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய இந்த பாஜகவிற்கு எதிராக, ஒன்றிய அரசாங்கத்துடைய கொள்கைக்கு எதிராக, தமிழக நலன் வஞ்சிக்கப்படுவதற்கு எதிராக நீங்கள் எங்கே போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறீங்க, எங்கே உங்களை காணோம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிற உரைகளை வைத்து ஒரு பெரிய ஒரு கேரவன் பஸ்ஸில் ஏறி நீங்கள் உங்களுடைய இந்த 10-12 கேமராக்கு மத்தியில் பேசி கிட்டத்தட்ட ஒரு ஸ்கிரிப்டடாக ஒரு ஷூட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணாலாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. உங்களை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, பக்கத்துலேருந்து செல்ஃபி எடுத்துக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் வாக்காக மாறுமா என்று தெரியல. ஆகவே
தாவேகாவோட வருகை என்பது ஒரு சின்ன சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் தாவேகா என்கிற கட்சிக்கு ஒரு பெரிய பங்கு இருப்பதாக நான் நினைக்கல. திமுக எதிர்ப்பு வாக்குகளை வேணால் அது பிரிக்கலாம். ஒருவேளை நாளைக்கு பாஜகவுடைய மிரட்டலுக்கு பயந்து அமித்ஷாவுடைய அலுவலகத்தில் போய் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு விஜய் மண்டியிட்டார் அப்படின்னா, அந்த அணியில் அவர் சேர்ந்துட்டார் அப்படின்னா, ஒருவேளை தமிழக அரசியல் களம் என்பது மாறலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. எனவே தாவேகா இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன ஆக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2024 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை பாதுகாப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எழப்போகிறது. என்னதான் அரசியல் களத்தில் கட்சிகள் போட்டி போட்டாலும், தலைவர்களுக்கு இடையே ஒரு போட்டி அல்லது அரசியல் உரையாடல் நிகழ்ந்தாலும், இன்னைக்கு இதர மாநிலங்களைப் போல தமிழக உரிமைகளை விட்டு கொடுக்க போறோமா, அல்லது தமிழகம் போராடி பெற்றிருக்கிற இந்த உரிமைகளை பாதுகாக்க போறோமா என்று ஒரு கேள்வி இருக்கு. நேற்றைக்கு குமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் ஒரு கோவில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் போய் சம்பந்தமே இல்லாம வீர சாவர்க்கு ஜே அப்படின்னு ஒருத்தர் முழக்கம் போடுறாரு. ஒரு தானுமாலய சாமி ஆலயத்திற்கும் வீர சாவர்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா, வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டு கோவில் வழியாக ஒரு கலவரத்தை கட்டமைக்க விரும்புகிறார்கள். இந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தினா என்ன தப்பு அப்படின்னு செயற்கையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி தமிழக மக்கள் ஒற்றுமையை பிரிக்க நினைக்கிறார்கள். தமிழக மக்கள் ரொம்ப முதிர்ச்சியானவர்கள், மத நல்லிணக்கத்தை மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடியவங்க. இதிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை ஒரு 2000 தாய் மாதிரி நடத்துது. அதாவது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துது. நீங்கள் சமஸ்கிருத மொழிக்கு 2458 கோடி ரூபாய் ஒதுக்குற இந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ் வளர்ச்சிக்கு, செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிற தமிழ் வளர்ச்சிக்கு 147 கோடி ஒதுக்குது. அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்தோட பார்வை என்ன? பயன்பாட்டு இல்லாத ஒரு மொழிக்கு நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுப்பீங்க, செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிற தமிழ் மொழிக்கு நீங்கள் தரமாட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் நீங்கள் முடக்கிறீங்க. அப்போ நீங்கள் 2017 போட்டிருக்கிற ஒரு மெட்ரோ பாலிசி, ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் மெட்ரோ கொடுக்க முடியுங்கிற ஒரு பழைய டேட்டாவை தூக்கிட்டு மதுரைக்கும் கோவைக்கும் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த காலத்தில் தான் மதுரையும் கோவையும் ஒரு 100-200 வார்டுகள் கொண்ட மாநகராட்சியாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. எல்லா ஊராட்சிகளும் சேர்ந்துருக்கு. 37 லட்சம் 38 லட்சம் இருக்கக்கூடிய இந்த 2 மாநகராட்சிகளுக்கு 2017 டேட்டாவை தூக்கிட்டு மெட்ரோ இல்லைங்கிறீங்க. ஆனால் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களுக்கு, சிற்றூர்களுக்கு மெட்ரோ என்பது இருக்கிறது. ஜப்பானிலிருந்து, உலக வங்கியிலிருந்து எல்லா நிதி உதவியோட பல ஊர்களில் எய்ம்ஸ் அமைக்கப்படுகிறது. ஆனால் மதுரையில் ஒரு செங்கல் நட்ட மாதிரியே இருக்குது பல ஆண்டுகளுக்கு பிறகு. அப்படின்னா நீங்கள் தமிழகத்தை திரும்பி பார்க்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டுடைய அமைதியை கெடுக்க போகிறீங்க. தமிழக வளர்ச்சி குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகளை எப்படியாவது நீங்கள் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா கூட அந்த கடனை தடுத்து நிறுத்த வேண்டும் நினைக்கிறீங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஒரு கோமா படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு ஆக்சிஜன் போகக்கூடிய அந்த டியூபை பிடுங்கி விடக்கூடிய ஒரு குரூர மனப்பான்மையோடு தமிழகத்தோட நிதி ஆதாரத்தை பறிக்கிற ஒரு ஏற்பாட்டை பாஜக செய்யுது. அதுக்கு எடப்பாடி உள்ளிட்டவர்கள் ஒத்துழைக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு கேள்வியாக இருக்க போகுது. தமிழகத்தை பாதுகாக்க போகிறோமா, போராடி பெற்ற தமிழகத்தினுடைய வளங்களை, நலன்களை விட்டு கொடுக்க போகிறோமா என்கிற கேள்விதான் தமிழக அரசியல் களத்திற்கு பிரதானமான கேள்வியாக வரப்போகிறது. இந்த கேள்விக்கு மக்கள் ரொம்ப முதிர்ச்சியாக பதிலளித்து எந்த வளங்களையும் தமிழ்நாட்டினுடைய எந்த நலன்களையும் விட்டு கொடுக்க மாட்டோம் தான் வரக்கூடிய 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவாக இருக்க போகிறது.